வெல்கம் டு Scarlet Sara Kitchen. இன்னைக்கு நம்ம Scarlet Sara Kitchenல நம்ம ரோஸ் மில்க் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சோ வாங்க போலாம். ரோஸ் மில்க் செய்யறதுக்கு நம்ம பாதாம் பிசினை ரெடி பண்ணோம். அதுக்கு நான் 4 பாதாம் பிசின் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 கப் தண்ணி ஊற்றணும். இதை ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் விட்டுருங்க. இப்போ சிரப் பண்ணுறதுக்கு 1 கப் சுகர் எடுத்துக்கோங்க. அப்புறமா 3/4 கப் வாட்டர். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த சுகர் நல்லா கரையணும். இப்போ சுகர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இதோட பதம் எப்படி இருக்கணும்னா, இந்த குலோப் ஜாமுனுக்கெல்லாம் ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கணும். அப்புறமா இதில் கொஞ்சம் ரெட் ஃபுட் கலரிங் ஆட் பண்ணிக்கோங்க. ரெட் இல்லாட்டி பிங்க் கலர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சிரப் நல்லா ஆறணும். இந்த கலர் சேர்க்கலைனாலும் பரவாயில்ல, இது அந்த ரோஸ் மில்கோட கலருக்காக தான். இப்போ இந்த சிரப்பை நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போ இந்த சிரப் ஆறுனதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணலைனாலும் பரவாயில்ல. இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வேற ஒரு பவுலில் மாற்றிட்டு இதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் பால் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பால் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு எடுத்துக்கோங்க. நம்மளோட பாதாம் பிஸ்னும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ரோஸ் மில்கை அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கிளாஸில் 2 டேபிள் ஸ்பூன் பாதாம் பிசின் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க ரோஸ் மில்க் ஓட அந்த சிரப் அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன், 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பால் ஆட் பண்ணலாம். இது நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு எடுத்துருக்கேன். அப்புறமா இதில் 1 ஸ்கூப் ஐஸ்கிரீம் ஆட் பண்ணிக்கலாம். இது சேர்க்கலைனாலும் பரவாயில்ல. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் போல். யம்மி. டேஸ்ட்டாக இருக்கு, யம்மியாக இருக்கு. ஐஸ்கிரீம் பட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரோஸ் மில்க் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. பாய்.